அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். தேசிய மகளிர் ஜோதிட கூட்டமைப்பின் சார்பாக இன்று 36வது நாள் ஆக நடைபெறும் ஜோதிட நட்சத்திர சுடர்மணி நிகழ்வுக்கு வருகை புரிந்திருக்கும் அனைத்து ஜோதிட குருமார்களையும், ஜோதிட வல்லுநர்களையும், ஜோதிட ஆர்வலர்களையும் பணிவுடன் இருகரம் கூப்பி வணங்கி வரவேற்கிறேன். நிகழ்ச்சியின் முதலாவதாக கடவுள் வாழ்த்தை பாட பொள்ளாச்சியை சேர்ந்த ஜெயலட்சுமி மேம் அவர்களை அன்புடன் வரவேற்கிறேன். அனைவருக்கும் தேசிய மகளிர் கூட்டமைப்பு சார்பாக அனைவருக்கும் வணக்கத்தை தெரிவித்துள்ளோம். ஓம் கம் கணபதியே நமோ நமக. ஓம் சரவண பவ. ஓம் பூர்புவஸ்வஹ தத்சவிதுர்வரேண்யம் பர்கோ தேவஸ்ய தீமஹி தியோ யோ ந பிரச்சோதயாத். நன்றி. வணக்கம். அடுத்ததாக ஒவ்வொரு நாளும் வழங்கக்கூடிய ஒரு ஜோதிட டிப்ஸ் என்ற தலைப்பில் இன்று நமது குழுவின் ஆலோசகராக இருக்கக்கூடிய திருப்பூரை சேர்ந்த தண்டபாணி ஐயா அவர்களை ஜோதிட டிப்ஸ் வழங்குமாறு அன்புடன் அழைக்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். தேசிய மகளிர் ஜோதிட கூட்டமைப்பு நட்சத்திர சுடர்மணி நிகழ்ச்சியில் தனம் சேர தனம் தண்டமணியின் டிப்ஸ். இன்று உத்தர நட்சத்திரம். உத்தரம் என்பது சூரியனின் சாரம். எனவே தொழில் செய்யும் இடத்தில் கிழக்கு நோக்கி 7 குதிரை பூட்டிய சூரியன் படம் வைத்திருப்பது தனம் சேரும். நன்றி, வணக்கம். நன்றி சார். அடுத்ததாக வரவேற்பு. அதாவது தேசிய மகளிர் ஜோதிட கூட்டமைப்பு சார்பாக 36வது நாளான நட்சத்திர சுடர்மணி நிகழ்ச்சிக்கு சிறப்புரை வழங்குவதற்காக வருகை புரிந்திருக்கும் மேம் மகேஸ்வரி நாகராஜன் ஐயா மேம் அவர்களை வருக என வரவேற்கிறேன். அவர்கள் தங்களுடைய சிறப்புரையை வழங்குவதற்கு முன்பாக அவரை பற்றிய சில குறிப்புகளை இங்கு பதிவிட இருக்கிறேன். அதாவது இவரது கணவர் பெயர் நாகராஜன், இவருடைய தந்தையார் பெயர் சித்தன சிட்டான், அடுத்தது தாயார் பெயர் கரியம்மாள் ஆவார்கள். இவர்கள் இவர்களுடைய குருமார்கள் அப்படிங்கும்போது இவர்களுக்கு இவர்களும் பார்த்தீங்கன்னா ஒரு எண்ணற்ற குருமார்களிடம் தன்னுடைய கலையை பயின்றிருக்கிறார்கள். அது சிறப்பாக சொல்லும்படியாக திண்டுக்கல் சின்னராசு ஐயா அவர்களும், ஜி கோபாலகிருஷ்ணன் ஐயா, ஜிகே என்று சொல்லக்கூடிய ஜி கோபாலகிருஷ்ணன் ஐயா அவர்களிடமும், விஜயலட்சுமி மேம் அவர்களிடமும், டேலி சுந்தரராஜன் ஐயா அவர்களிடமும் இவர் ஆன்மீகம், பாரம்பரிய ஜோதிடம், ஓரை ஜாமக்கல் ஜோதிடம், கடிகார ஆருடம் போன்ற பல கலைகளை இவர் பயின்றுள்ளார். மற்றும் ஜிகே ஆஸ்ட்ரோ அகாடமியில் ஜோதிட ரத்னா என்ற பட்டத்தையும் இவர் பெற்றுள்ளார். மேலும் விபி குருகுலம் ஃபார் வேதிக் சயின்ஸ் என்ற இடத்தில் இந்த வேதிக் சயின்ஸுக்காக அந்த பட்டத்தை 3வது ரேங்கில் இவர் பெற்றுள்ளார். அது மட்டும் அல்லாது இவர் பழனியில் நடந்த அதாவது 27/7/2024 சுபம் ஜாதக ஆய்வு குழுவில் 500 ஜாதகம் பார்த்த ஆய்வில் பங்கேற்று சிறப்பு பெற்றுள்ளார். மேலும் இவர் மாஸ்டர் ஆஃப் ஆர்ட்ஸ் இன் வேதாங்க ஜோதிஷ் என்ற பட்டத்தையும் பெற்று சிறப்பு பெற்றிருக்கிறார். இத்தகைய தன்மை வாய்ந்த நமது ஜோதிட ரத்னா, ஜோதிட சிரோன்மணி என் மகேஸ்வரி பிகாம் நாகராஜன் அவர்களை இன்று சிறப்புரையாக, அதாவது ஜோதிடத்தின் சில விதிமுறைகள் என்ற தலைப்பில் சிறப்புரை ஆற்றுவதற்கு அன்புடன் அழைக்கிறேன். மேம், நீங்கள் தங்கள் சிறப்புரையை ஆற்றலாம். பாலும் தேனும் பாகும் பருப்பும் இவை நாளும் கழந்துனக்கு நான் தருவேன் கோலசை துங்க கரிமுகத்து தூமணியே நீ எனக்கு சங்கத்தமிழ் 3 தா. ஏறுமையில் ஏறி விளையாடும் முகம் ஒன்று, ஈசரோடு ஞான மொழி பேசும் முகம் ஒன்று, கூறுமடியார்கள் வினை தீர்க்கும் முகம் ஒன்று, குன்றுருவ வேல் வாங்கி நின்ற முகம் ஒன்று, மாறுபடும் சூரரை வதைத்த முகம் ஒன்று, வள்ளியை மனம் புணர வந்த முகம் ஒன்று, ஆறுமுகம் ஆன பொருள் நீ ஆதி அருணாச்சலம் அருள வேண்டும் ஆதி அருணாச்சலம் அமர்ந்த பெருமானே. பெற்ற தாய்தனை மகன் மறந்தாலும், பிள்ளையை பெருந்தாய் மறந்தாலும், உற்ற தேகத்தை உயிர் மறந்தாலும், உயிரை மேவிய உடல் மறந்தாலும், கற்ற நெஞ்சம் கலை மறந்தாலும், கண்கள் நின்றிமைப்பது மறந்தாலும், நற்ற வந்தவர் உள்ளிருந்தோங்கும் ஓம் நமச்சிவாயத்தை நான் மறவேனே. நான் முதற்கண் என் தாய் தந்தையரையும் என் குலதெய்வத்தையும் எனக்கு நான் ஜோதிடத்திற்குள் வருவதற்கு முதல் காரணமாக இருந்த திரு திண்டுக்கல் சின்னராஜ் சார் அவர்களையும், அடுத்த குருவான ஜிகே கோபாலகிருஷ்ணன் சார் அவர்களையும், நாம் MA மாஸ்டர் டிகிரி குருவான விஜயலட்சுமி மேடம்
மீனா நாடி டு விஜயலட்சுமி மேடம் அவர்களையும் வணங்கி, அது போக மற்ற எனக்கு ஜோதிட கற்றுக்கொள்ள உறுதுணையாக இருந்த அனைத்து குருமார்களையும் வணங்கி, இந்த பிரபஞ்சத்தையும் பஞ்சபூதங்களையும் வணங்கி என்னுடைய சிற்றுரையை ஆரம்பிக்கிறேன். இங்க இந்த குழுவோட தலைவர் மற்றும் இதில் பங்கேற்கும் அனைத்து ஜோதிட குருமார்களுக்கும் ஜோதிட அன்பர்களுக்கும் என் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். வணக்கம் மேடம். வணக்கம் அனைவருக்கும். வணக்கம் மேம். எல்லாரையும் மியூட் போட்டுட்டா கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் இல்லாம இருக்கும் பேசுறதுக்கு இடையில. இன்னைக்கு ஜோதிடத்தில் சில சூட்சுமங்கள், பலன் எடுக்கும் சூட்சுமங்கள் என்ற தலைப்புல நான் பேச வந்திருக்கேன். இப்போ முதல்ல ஜோதிடம் என்ன அப்படிங்கிறது நம்மளுடைய புரிதல் இருக்கணும். ஜோதிடம் அது வந்து நம்ம ஃபர்ஸ்ட் யாருகிட்ட ஜோதிடம் சொல்லணும் அப்படிங்கிற கான்செப்ட் முதல்ல நமக்கு தெரிஞ்சிருக்கணும். நம்ம போய் நம்மளை நம்பி ஜோதிடத்தை நம்பி அதை நம்பிக்கையோட கேட்பவருக்கு மட்டும்தான் நம்ம ஜோதிடத்தை சொல்லணும். நம்ம போய் ஒரு பொதுவெளியில போது நம்ம போய் ஒரு ஃபங்க்ஷனுக்கு போறோம். எல்லா இடத்துலயுமே போய் உட்கார்ந்த இடத்துல எல்லாம் உங்க ராசி என்ன, உங்க நட்சத்திரம் என்ன என்று கேட்டு வாலண்டரியா ஜோதிடம் சொல்வது வந்து நம்ம தவிர்க்கணும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. ஏன்னா அது அந்த ஜோதிடத்திற்கே உண்டான மதிப்பை குறைக்குது. நம்ம வாலண்டரியா போய் சொல்லும் போது அவங்களா வந்து விரும்பி கேட்கும் போது கேட்டு சொல்லும் பொழுது அதனுடைய தன்மையும் பெருமையும் உயரக்கூடும். ஏன்னா தேவை இருக்கிற இடத்துலதான் நம்ம சொல்லணும். தேவையில்லாத இடத்துல வாலண்டரியா சொல்றதுன்றது ஒரு சிறப்பான தன்மையை தராது. அது அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. அடுத்தது ஜோதிடம் அப்படின்னா என்ன அப்படின்னும் போது, அதாவது ஒருவர் பிறக்கும் பொழுது, அதாவது முற்பிறவியில் செய்த கர்மாக்கள் அடிப்படையில நம்ம பிறந்த நேரத்தின் அடிப்படையில ஊரு, நேரம், டைம் இதெல்லாம், அதாவது இதெல்லாம் அடிப்படையில என்ன நட்சத்திரத்துல பிறக்கிறோம் அப்படின்ற அடிப்படையில நவ கிரகங்களும் 9 கிரகங்களும் 12 கட்டத்துல 27 நட்சத்திரம் இருக்கு இல்லைங்களா? அதன் அடிப்படையில அந்த 9 கிரகம் அமர்ந்த நம்ம என்ன கர்மா வாங்கி வந்திருக்கோம் சொல்லுது இல்லையா? அதுதான் நம்ம ஜாதக கட்டம். அதை எப்படி அணுகணும் அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது, அதாவது ஜாதகம் பார்க்கும் பொழுது நம்ம பிறந்த உடனேயே நம்ம ஜாதகம் பாக்குறோமா குழந்தைங்களுக்கு அப்படின்னும் போது இல்ல. ஏன்னா 3 மாசம் கழிச்சுதான் அந்த குழந்தையோட பேரு நட்சத்திரம் எல்லாம் எழுதுவோம். அது 3 மாசம் கழிச்சுதான் எழுதுவோம். ஒரு 3 வருஷம் கழிச்சுதான் ஸ்திரமா பார்க்கணும் அப்படின்ற ஒரு அடிப்படை இதை வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்போ அந்த பிறந்த குழந்தை, அதாவது ஒரு ஜாதகர் பலமான ஜாதகமா, அது சாதிக்கக்கூடிய ஜாதகமா, இல்ல சிரமப்படக்கூடிய ஜாதகமா அப்படிங்கிறது நம்ம ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கணும். ஒரு ஜாதகத்தை பார்த்த உடனேயே நம்ம எப்படி எடுத்துக்கணும் அப்படின்னா, அது வந்து சிரமப்படக்கூடிய ஜாதகமா, இல்ல நல்ல லைஃப்ல வந்து ஏதோ ஒரு வகையில முன்னேற்றம் தரக்கூடிய ஜாதகமா, அது எந்த டைம்ல முன்னேற்றம் தரும், எந்த காலகட்டத்துல தரும், அது வந்து எந்த துறையில தரும், படிப்பிலையா, தொழிலையா, வேலை வாய்ப்பிலையா, இந்த மாதிரி எதுல தரும் அப்படிங்கறத வந்து அந்த ஜாதகத்தை கட்டத்தை பார்த்து நம்ம புரிஞ்சுக்கலாம். இப்போ அது பலமான ஜாதகமா, பலவீன ஜாதகமா அப்படிங்கிற சூட்சுமத்தை வந்து நம்ம ஜாதகம் பார்க்கும் பொழுதே புரிஞ்சுக்கலாம். இப்போ சிலர் வந்து நம்ம கிட்ட ஜாதகம் பார்க்க வராங்க. அவங்க என்ன கேள்வியோட வராங்க அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இருக்கு. இப்ப அவங்க கேள்வி கேட்டு நம்ம பதில் சொல்றது ஒரு முறை. அவங்க கேட்கறதுக்கு முன்னாடியே நம்ம வந்து நீங்க இந்த கேள்விக்கு இது, அதாவது இந்த பிரச்சனைக்காகத்தான் நீங்க கேட்க வந்திருப்பீங்க அப்படின்னு நம்ம சொல்றது இன்னொரு முறை இல்லையா? அப்போ ஜாதகர் நம்ம கிட்ட வரும்பொழுது அவங்க என்ன ஓரையில வந்திருக்காங்க அப்படிங்கறது நம்ம அவங்க வர டைமை வச்சு நம்ம கிட்ட ஜாதகத்தை கொடுக்குற அந்த நேரத்தை வச்சு நம்ம குறிப்பிட்டுக்கலாம். அப்போ அந்த ஓரையின் அடிப்படையில எடுக்கும் பொழுது அவங்க என்ன கேள்வி இருக்குன்றது நமக்கு தெளிவா தெரியும். இப்ப நம்ம குரு ஓரையில வர்றாங்க, குரு ஓரை சப்போரை சனியா இருக்கு, இந்த மாதிரி எல்லாம் நிறைய விஷயங்கள் இருக்கு ஓரையில. அந்த குரு ஓரையில வரும்பொழுது ஒரு குழந்தையை பற்றி, பொருளாதாரத்தை பத்தி கேட்க வராங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். சனி ஓரையில வராங்க, தொழிலை பத்தி கேட்கிறாங்க, இல்ல நோயை பத்தி கேட்கிறாங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு ஓரைக்கும் ஒவ்வொரு அமைப்பு இருக்கு. அந்த மாதிரியும் எடுத்துக்கலாம்.
இல்ல அவங்க வந்து ஜாதகத்தை நம்ம கிட்ட கொடுத்துட்டாங்க, அன்னைக்கு என்ன நட்சத்திரத்துல சந்திரன் போறாங்க அப்படின்னு பாக்கணும். அப்போ அன்னைக்கு என்ன நட்சத்திரத்துல சந்திரன் போறாங்களோ அவங்க ஜாதக கட்டத்துல அது என்ன என்ன கிரகத்து மேல போகுது, அந்த கிரகம் அந்த சந்திரனை எந்த கிரகம் பார்க்குது, லக்னத்துக்கு எத்தனை பாவத்துல இந்த கோச்சார சந்திரன் போகுது அப்படிங்கிற அடிப்படையிலும் அவங்க என்ன கேள்விக்காக வந்திருப்பாங்க அப்படிங்கறத நம்ம எடுத்துக்கலாம். அது சக்சஸ் ஆகுமா இல்ல சக்சஸ் ஆகாதான்றது பொறுத்தும் இந்த சந்திரன் சந்திரன் அதாவது ஜாதக கட்டத்துல இருக்க கிரகங்கள் மேல போற சந்திரன் அடிப்படையிலையும் அந்த சந்திரனை பிறந்த கால ஜாதகத்தில் இருக்கும் கிரகங்கள் பார்க்கும் அடிப்படையிலையும் அடுத்தது சந்திரன் தொடப்போக கிரகத்தின் அடிப்படையிலையும் கடந்து வந்த கிரகத்தின் அடிப்படையிலையும் அவங்க என்ன பிரச்சனையை சந்திச்சுட்டு வந்திருப்பாங்க, என்ன மாதிரி கேள்வி கேட்குவாங்க, அது சக்சஸ் ஆகுமா ஆகாதா அப்படிங்கறது நம்ம எடுத்து சொல்லலாம். இதுவும் ஒரு வழிமுறை. ஓகேவா? இது சிம்பிள் மெத்தட். நம்ம வந்து ஜாதகம் இல்லாமையே நம்ம ஒரு சொல்லிடலாம், அதிக சூட்சுமங்கள் இல்லாமையே. அடுத்தது நம்ம ஜாதகத்தை பார்த்து இது வந்து என்ன மாதிரி ஜாதகம் சக்சஸ் ஆகக்கூடியதா இல்லையா அப்படின்றது நம்ம தெரிஞ்சுக்கணும்னா ஃபர்ஸ்ட் ஜாதகத்தின் பலத்தை தெரியணும். எடுத்து ஜாதகத்தை பார்த்த உடனேயே அந்த ஜாதகருடைய வயதை நம்ம பார்ப்போம், லக்னம் என்னன்னு பார்ப்போம், அந்த லக்னம் பலமா இருக்கா அப்படிங்கிறத பார்ப்போம். லக்னம் பலமா இருக்குது அப்படின்னு சொன்னாக்கா லக்னம் ஆட்சி உச்சம் மூல திரிகோணம் இந்த மாதிரி நிலைகளை பலமா இருக்கும் பொழுது குருவின் பார்வை திரிகோணங்கள்ல கேந்திரங்கள்ல இருக்கும் பொழுது அந்த லக்னம் பலமா இருக்கு அப்படிங்கிற மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். இந்த ஆஸ்திரேலியா கண்ணு தெரியல இருக்கு. ஒரு 5-6 பேர் சின்ன பசங்க தயவு செய்து மியூட் போட்டுட்டு பேசுங்க, பேசுறவங்களுக்கு டிஸ்டர்ப் ஆகுதுல, இல்லைன்னா வெளியேறிட்டு பேசுங்க. லக்ன புள்ளியையும் நம்ம எடுத்துக்கலாம். இப்போ லக்ன புள்ளியும் எந்த நட்சத்திரத்துல அமர்ந்திருக்கு அப்படிங்கிறது, அந்த லக்ன புள்ளி அமர்ந்த நட்சத்திராதிபதி பலமா இருக்காரா அப்படிங்கிற பாக்குறோம். அந்த லக்னாதிபதி போய் அதாவது லக்ன புள்ளி நிற்கும் நட்சத்திராதிபதி திரிகோணத்துல இருக்கிறதும் அவர் வந்து ஆட்சி உச்சம் இந்த மாதிரி பலமா இருக்கிறது, இதெல்லாமே நமக்கு வந்து அந்த ஜாதகருக்கு ஒரு பலத்தை தருது, ஜாதகர் வந்து பலமா இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கலாம். இன்னொன்னு அந்த லக்னாதிபதி வர்க்கோத்தமமா இருக்காங்களான்னு கூட பார்க்கலாம். அதாவது வர்க்கோத்தமம் அப்படிங்கிறது ஜாதக கட்டத்திலையும் நவாம்சத்திலையும் ஒரே இடத்துல இருப்பாங்க. இது வந்து வர்க்கோத்தமமா இருக்காங்களா அப்படிங்கிற பட்சத்திலையும் நம்ம அந்த ஜாதகம் பலமா தான் இருக்கா அப்படிங்கிற மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். அப்போ அந்த ஜாதகம் பலமா இருக்கு அதாவது ஃபர்ஸ்ட் நம்ம ஜாதகர் பலமா இருக்காரான்றது அந்த லக்னாதிபதி லக்ன புள்ளி பார்க்கலாம். அப்போ இந்த லக்னாதிபதியும் லக்ன புள்ளியுமே மிக பலமாக இருந்து குருவின் பார்வையும் இருக்கும் பட்சத்தில் அவங்க வந்து வாழ்க்கையில என்ன கீழ்நிலையில இருந்தாலும் ஏதோ ஒரு காலகட்டத்துல அவங்க சுயமா முன்னேறிடுவாங்க அப்படிங்கிறது நமக்கு அங்க புரிஞ்சிடும். அடுத்தது இப்போ 1-5-9 திரிகோணாதிபதிகளை நம்ம சொல்லுவோம். அந்த 1-5-9 திரிகோணாதிபதிகள் எப்படி இருக்காங்கன்றத பார்க்கணும். அவங்களும் பலமா இருக்கும் பொழுது அவங்க சக்சஸ் ஆகக்கூடிய வாய்ப்பு உண்டு. அப்புறம் கேந்திராதிபதிகள்னு சொல்லும் போது 1-4-7-10 இவங்க பலமா இருக்காங்களா அப்படின்றத பார்க்கணும். பலம்ன்றது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரிதான் ஆட்சி உச்சம் மூல திரிகோணம் அதெல்லாம் இல்லாம 6-7-8-12 மறைந்தால் கூட குருவின் பார்வை இருந்து சுபர்களின் நட்சத்திரத்தில் அதாவது திரிகோணாதிபதிகள் நட்சத்திரத்துல இருந்தாலும் ஓரளவு பலம் அப்படின்னு எடுத்துக்கலாம். முழுசா பலம் இல்லாட்டி கூட நமக்கு ஓரளவு அவங்க சக்சஸ் ஆவாங்க, ரொம்ப பெரிய அளவுல இல்லைன்னா கூட வாழ்க்கைக்கு தேவைக்கேற்ப சக்சஸ் ஆகக்கூடிய அமைப்பு அப்படின்ற மாதிரி கூட நம்ம எடுத்துக்கலாம். அது போக அந்த ஜாதக கட்டத்துல என்ன மாதிரி யோகங்கள் இருக்கு அப்படிங்கிறது, யோகம் தானே நமக்கு முதல்ல பேசும். அப்போ யோகம் இருக்கு. இப்போ இது வந்து ஜாதகத்தை எடுத்த உடனே அந்த ஜாதகம் பலமா இருக்கா அப்படின்றத பாக்குற அடிப்படை. என்ன யோகம்? பஞ்சமகா புருஷ யோகம் அப்படின்னு நம்ம சொல்வோம். அதாவது அம்ச யோகம், குருவினால் வரக்கூடிய அம்ச யோகம், செவ்வாயினால் வரக்கூடிய ருச்சக யோகம், புதனால் வரக்கூடிய பத்ர யோகம், சனி பகவானால் வரக்கூடிய சசமகா யோகம், சுக்கிர பகவானால் வரக்கூடிய மாளவியாக யோகம். இதுல ஏதாவது ஒன்று இருந்தால் கூட ஜாதகர் என்றாவது ஒரு நாள் வாழ்க்கையில் வெற்றி அடையக்கூடிய அமைப்பு உண்டு.
அப்படிங்கிற மாதிரி நம்ம செகண்ட் பாயிண்ட்டுக்கு வந்துடலாம். ஆச்சுங்களா? அடுத்தது இங்க தர்ம கர்மாதிபதி யோகம்னு ஒண்ணு இருக்கு. ஒரு ஜாதகத்துல அந்த தர்ம கர்மாதிபதி யோகம் இருக்கா? தர்ம கர்மாதிபதி யோகம்னா என்ன? 9, 10 அதிபதிகள் இணைந்து அவங்க ஆட்சியோ உச்சமோ பெற்று பலமா இருக்கும் பொழுது மிகப்பெரிய ஒரு உன்னத நிலையை அந்த ஜாதகர் கண்டிப்பாக அடையக்கூடிய அமைப்பு உண்டு அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கலாம். அப்படி ஆட்சி உச்சம் இல்லைன்னா கூட திரிகோணங்களிலோ கேந்திரங்களிலோ இருக்கும் பொழுது கூட அடுத்தடுத்து ஸ்டெப் லெவல் கம்மியா இருந்தா கூட அவங்க ஒரு முன்னேற்றத்துக்கு வந்துருவாங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். ஓகேவா? அடுத்தது குருவும் சந்திரனும் இணைந்து இருப்பது குரு சந்திர யோகம். குரு சந்திர யோகம் இருக்கா அந்த ஜாதகத்துல? குரு சந்திர யோகம் இருக்கு அப்படிங்கிற அடிப்படையில அவங்களுக்கு ஒரு பெரிய ஒரு முன்னேற்றத்தையும் ஒரு பொருளாதார முன்னேற்றத்தையும் ஒரு அந்த குருவும் சந்திரனும் அவங்களும் கேந்திர ஸ்தானங்களில் பலம் பெற்று ஆட்சி உச்சம் திரிகோணம் அந்த மாதிரி இருக்கும் பொழுது லக்னத்துக்கு நமக்கு அது ஒரு பலம் வாய்ந்த ஜாதகம்னு எடுத்துக்கலாம். அந்த சமயத்துல அவங்களுக்கு அந்த தசா புத்திகள் நடக்கும் பொழுது உங்களுக்கு ஒரு உன்னத நிலையை கொடுக்கக்கூடிய ஜாதகம். ஒரு பொருளாதாரத்துல நல்ல முன்னேற்றம், சமூகத்துல நல்ல ஒரு அந்தஸ்து, மதிப்பு, மரியாதை, குழந்தைகளால பெருமை, இந்த மாதிரி அதாவது மனதைரியம் இதெல்லாமே இருக்கும் அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கலாம். அடுத்தது அந்த ஜாதகத்துல புணர்ப்பு தோஷம் சொல்லுவாங்க. நான் அது யோகம்னு கூட நான் சொல்லுவேன். ஏன்னா புணர்ப்பை பத்தி நான் ஒரு டாபிக் எடுத்து அதை பத்தி ஒரு விரிவா பேசியிருக்கேன். இப்ப புணர்ப்புல சனி சந்திரன் இணைவு, அதுல நிறைய ஒரு 8 பாயிண்ட் எடுத்துக்கலாம். சனி சந்திரன் இணைவு, சனி சந்திரன் பார்வை, சனி நட்சத்திரத்துல சந்திரன் இருக்கிறது, சனியின் வீட்டுல சந்திரன் இருக்கிறது, சந்திரன் வீட்டுல இந்த மாதிரி ஒரு 8 பாயிண்ட் இருக்கு. நம்ம 1 ஹவர்ன்றனால கொஞ்சம் ஷார்ட்டாவே முடிக்க பார்க்கலாம். அப்போ அது தோஷம்னுவாங்க. தோஷம்ன்றது நம்ம 2வதா பேசிக்கலாம். இப்ப நம்ம யோகத்தை பத்தி பேசுறோம். அப்போ அந்த சனி சந்திரன் இணைந்து இருக்கும் பொழுது அவங்க தொழில் ரீதியான ஒரு நல்ல முன்னேற்றத்தை அடையக்கூடிய வாய்ப்பு உண்டு. அவங்களுக்கு தொழில் செய்யணும்ன்ற எண்ணம் எப்பவுமே மேலோங்கி இருக்கும். அங்க சனி பலமா அமர்ந்து சந்திரனோட இணைந்திருக்கும் சனி பலமா ஆட்சி உச்சம் பெற்று இருக்கும் பொழுது உள்ளூரிலேயே ஒரு நல்ல தொழில் இல்ல பெரிய அளவுல தொழில முன்னேற்றம் அடைந்து பொருளாதார ரீதியாக நல்ல முன்னேற்றம், தொழில் மேன்மை, தொழிலால பெருமை அடையக்கூடிய அமைப்பு அங்க உண்டு அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கலாம். இங்க சனி வீக்காகி சந்திரன் பலமா இருக்கும் பொழுது அவங்க அதாவது பிறந்த இடத்தை விட்டு பூர்வீகத்தை விட்டு வெளியில சென்று நல்லபடியா தொழில் செய்து ஒரு முன்னேற்றத்துக்கு வருவாங்க. உள்ளூர்ல இல்லாம வெளியூர்ல ஒரு 2-3 முறை தொழிலை மாத்தி ஒரு 3 அதாவது 2-3 முறைக்கு பிறகு பெற செய்யக்கூடிய தொழிலானது நிலையானதாக நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். இதெல்லாமே நம்ம யோகமா நம்ம எடுத்துப்போம். இதெல்லாம் ஒரு ஜாதகத்துல இருக்கும் பொழுது யோகம், இந்த ஜாதகம் பலமா இருக்கு, ஏதோ ஒரு கட்டத்துல ஒரு முன்னேறக்கூடிய ஜாதகம் அப்படிங்கிற மாதிரி நம்ம எடுத்துப்போம். இப்போ அது பலவீனமான ஜாதகம்னு நம்ம இப்ப எப்படி எடுத்துக்கிறது அப்படின்னு ஒரு கேள்வி அங்க வருதுல்ல. இப்போ பலவீனமான ஜாதகம் அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த ஜாதக கட்டத்துல லக்னாதிபதி 6, 8, 12ல மறையும் பொழுதும் லக்ன புள்ளி லக்ன புள்ளி அமர் நட்சத்திரம் அந்த நட்சத்திர அதிபதி 6, 8ல மறையும் பொழுதும் இல்ல அந்த லக்னாதிபதியோ லக்ன புள்ளியும் இரண்டுமே பாவகிரகங்களுடன் இணைந்து இருக்கும் பொழுதும் 6, 8 மறைந்து பாவகிரகங்கள் இணைந்து குருவின் பார்வை இல்லாத போதும் இது பலவீனமான ஜாதகம், மிக அதிக சிரமப்படக்கூடிய ஜாதகம் அப்படிங்கிற மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். அதே போல 1, 5, 9 கேக்குதுங்களா? ஹலோ, இருக்கீங்களா? கேக்குது மேம், நீங்க பேசுங்க. அப்போ 1, 5, 9 திரிகோணாதிபதிகள் வீக்காயி கேந்திராதிபதிகளும் அங்க 6, 8, 12ல மறைஞ்சு பாவகிரகங்கள் சம்பந்தப்பட்டு இருக்கும் பொழுதும் இது ஒரு பலமற்ற ஜாதகம், ரொம்ப சிரமப்படக்கூடிய தன்மை அப்படிங்கிற மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். இது சூட்சுமம், நம்ம பலன் எடுக்கிறதுக்கு முன்னாடி அடிப்படையா நம்ம பாக்குற சூட்சுமம். இது நம்ம சுபகிரகங்கள் அசுபகிரகங்கள் நம்ம அடிப்படையா பிரிச்சு வச்சிருப்போம்.
இப்போ எந்த கிரகமுமே சுப கிரகமும் அல்ல, எந்த கிரகமுமே அசுப கிரகமும் அல்ல. ஒரு லக்னத்துக்கு அந்த கிரகம் என்ன ஆதிபத்தியம் வாங்கியிருக்கு, அது திரிகோணாதிபதியா, கேந்திராதிபதியா, 6, 8, 12 அதிபதியான்றத பொறுத்துதான் அந்த கிரகம் சுபத்தை செய்யுமா இல்ல அசுப பலனை செய்யுமா அப்படிங்கிறத நம்ம முடிவு பண்ணணும். இது நம்ம வந்து புரிஞ்சுக்கணும். ஏன்னா நம்ம அடிப்படையே வச்சுட்டு சனி, ராகு, கேது, இவங்க செவ்வாய், இவங்க எல்லாம் கெடுதல் தான் செய்வாங்க, குரு, சுக்கிரன், புதன், சந்திரன் எல்லாம் நல்லதுதான் செய்வாங்க அப்படின்ற அடிப்படையில நம்ம பலன் எடுக்க கூடாது. ஏன்னா அது அடிப்படை. இப்ப வந்து இது வந்து ஆதிபத்தியமும் அவங்க என்ன திரிகோணாதிபதியா இல்ல அவங்க அந்த லக்னத்துக்கு என்ன பொசிஷன்ல இருக்காங்க அப்படிங்கிறத பொறுத்துதான் பலன் தருவாங்க. குருவால கெட்டு போகக்கூடிய அமைப்பும் உண்டு, சனியால வலுப்பெற்ற அமைப்பும் உண்டு ஜாதகத்துல. அந்த ஜாதகம் அமைப்பு முறை, அது நடக்கும் தசா புத்தி, இதெல்லாமே பார்த்துதான் அது சுபரா அசுபரான்னு நம்ம முடிவு செய்யணும். பொதுவா இயற்கை சுபர், இயற்கை பாவர், இவங்க இயற்கை பாவர் வந்து கெடுதல் தான் செய்வாங்க, சுபர் வந்து நன்மை தான் செய்வாங்க அப்படின்ற அடிப்படையில் நம்ம பலன் எடுத்துடக் கூடாது. ஆச்சுங்களா? அப்போ பலம் என்னன்னு பார்த்திருக்கோம், பலவீனம் என்னன்னு பார்த்திருக்கோம். இப்போ நம்ம இன்னொரு அடிப்படையில பலன் எடுக்கலாம். எப்படின்னா, பொதுவா நம்ம கர்மகாரகன் சனி. நமக்கோட கர்மாவெல்லாம் நமக்கு தரக்கூடியவன் சனி. அவனை கெட்டவனாதான் நம்ம பாக்குறோம். ஆனா என்ன கேட்டா நான் என்ன சொல்வேன்னா, 9 கிரகங்கள்லயே மிகவும் நம்ம பக்குவப்படுத்த கூடிய கிரகம், நம்ம எதற்காக இந்த பூலோகத்தில் வந்து படைத்து நம்ம எதற்காக இந்த கர்மாவை அனுபவிக்கிறோம்ன்றது நம்ம உணர்த்தி, நம்ம பக்குவப்படுத்தி, நம்ம நல்வழியில் காட்டக்கூடிய ஒரே கிரகம் சனி பகவான் தான். அப்போ அந்த சனி பகவான் எந்த இடத்தில் அமர்ந்திருக்கிறாரோ அந்த கர்மாவை அனுபவிக்கதான் நம்ம இந்த உலகத்துல பிறந்திருக்கோம், இந்த பிறவி எடுத்திருக்கோம். போன பிறவியில் செய்த கர்மாவின் அடிப்படையில் இந்த பிறவி எடுத்து அதன் பலனை நல்லதோ கெட்டதோ அனுபவிக்கிறோம் இல்லையா? அது போன பிறவியில நல்ல கர்மாவா செஞ்சு, அதாவது நன்மைகள் செய்து அது நற்கர்மாவா இருந்தா அதே சனி பகவான் நல்ல இடத்துல உட்கார்ந்து நமக்கு அவருடைய தசா புத்தி மற்றும் இந்த மாதிரி கோச்சார காலங்கள்ல கூட நன்மையை செய்யக்கூடிய அமைப்பு உண்டு, நம்மளை தூக்கிவிடக்கூடிய தன்மை உண்டு. அதே முற்பிறவியில் செய்த தீய கர்மாவால அவங்க ஒரு கெட்ட இடத்துல, அதாவது ஒரு கெடுதலான இடத்துல பாவத்துல அமர்ந்து அது சாரமும் சரியில்லாத பாவகிரகங்கள் சாரத்தை வாங்கி நமக்கு அந்த தசா புத்தி அந்த இதெல்லாம் இருக்கும் பொழுது நம்ம அந்த கெட்ட கர்மாவை அனுபவிப்போம். அப்ப வந்து அது அந்த சனி பகவான் எந்த இடத்துல அமர்ந்திருக்காரோ நீங்க நல்லா உன்னித்து கவனித்து பார்த்தா நமக்கு புரியும். சனி பகவான் நம்ம ஜாதக கட்டத்துல எந்த இடத்துல அமர்ந்திருக்காரோ அதன் சார்ந்த வழிகளையும் வேதனைகளையும் சங்கடங்களையும் நம்ம அனுபவிச்சிருப்போம், வாழ்க்கையில அனுபவிச்சுட்டு இருப்போம். இப்போ சனி பகவான் லக்னத்துல இருக்காருன்னு வச்சுக்கோங்க, நம்ம உடல் சார்ந்த நம்மளாலேயே நம்ம கர்மா அனுபவிச்சுட்டு 2ஆம் இடத்துல இருக்காருன்னு வச்சுக்கோங்க, அந்த குடும்ப சம்பந்தப்பட்ட பொருளாதார சம்பந்தப்பட்ட அதுல நமக்கு வந்து ஒரு அந்த அதீத வழியை கொடுத்து அதை நம்ம உணர வைத்து அந்த ஆதிபத்தியம் சம்பந்தப்பட்ட பக்குவத்தை நமக்கு கொடுப்பாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். அதே போல 3ஆம் இடத்துல இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, நம்ம முயற்சிகள் எல்லாம் தடைகள். அதே போல பக்கத்து வீட்டுக்காரங்க, 3ஆம் இடம் பக்கத்து வீட்டுக்காரங்கன்னு சொல்றோம், சகோதரர்கள் சொல்றோம் இல்லையா? அவங்களால நம்ம பிரச்சனைகள், அதாவது நம்ம என்ன லெவலுக்கு நம்ம அந்த வாங்கிய சாரமும் அவர் அமர்ந்த பாவாதிபதியும் என்ன நிலையில இருக்காருன்றத பொறுத்து நமக்கு அந்த பலன்கள் மாறுபடும். ஓகேவா? அதே போல அப்படி நம்ம எடுத்துக்கலாம், நம்ம என்ன கர்மா பண்ணியிருக்கோம் அந்த மாதிரி எடுத்துக்கலாம். 2வது கேது பகவான் நம்ம ஜாதக கட்டத்துல எந்த கட்டத்துல அமர்ந்திருக்காருன்னு பாக்கணும். பார்த்தா அதன் சார்ந்த வழிகளை நாம் அனுபவிப்போம். ஏன்னா கேது அமர்ந்த பாவத்தின் வழியாக பாவத்திற்கு உரிய காரகர்களுக்கு நம்ம திருப்திப்படுத்தவே முடியாது. அவங்களுக்கு நம்ம செய்ய வேண்டிய கடமைகள் அனைத்தும் செய்வோம். அதாவது குடும்பஸ்தானத்துல கேது பகவான் அமர்ந்திருக்காருன்னு வச்சுக்கோங்க, அந்த குடும்ப உறுப்பினர்களிடம் நம்ம வந்து எதையுமே எதிர்பார்க்க கூடாது. அவங்களுக்கு என்ன செய்யணுமோ நம்ம வந்து அது ஒரு எதிர்பார்ப்பு இல்லாம நம்ம கடமையை தவறாம செய்யணும். ஏன்னா அதை செய்ய மறந்த கர்மாவால வந்து கேது அந்த இடத்துல உட்கார்ந்துருக்கு. அப்ப நம்ம குடும்ப உறுப்பினர்களுக்கு சென்ற பிறவியில் நம்ம பல கடமைகளை செய்ய மறந்திருக்கோம்.
மறுத்திருக்கோம். அது வந்து இப்ப வந்து நம்ம கண்டிப்பா செய்யணும். இல்லைன்னா நம்ம அவங்க கிட்ட ஒரு எதிர்பார்ப்போ இல்லைன்னா அவங்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் எல்லாம் செய்ய தவறுனாலோ அதீத பிரச்சனைகளையும் மன அழுத்தத்தையும் கொடுக்கும். அதுவுமே நீங்க உங்க ஜாதகத்தை வச்சே செக் பண்ணி பார்க்கலாம். ஓகேவா? அப்போ அந்த ஜாதக கட்டத்தை வச்சும் பார்க்கலாம். கோச்சாரத்துல இப்ப எந்த கட்டத்துல, அதாவது நம்ம லக்னத்துக்கு எந்த பாவத்துல கோச்சாரத்துல கேது போறாருன்றத பொறுத்தும் அது சம்பந்தப்பட்ட வழியும் இப்ப நம்ம அனுபவிச்சிருக்கோம். இப்போ பொதுவா இப்ப வந்து நம்ம மேஷ லக்னமே எடுத்துக்கலாமே. இப்ப கோச்சாரத்துல கேது எங்க போறாங்க? 5ஆம் இடத்துல போறாங்க இல்லையா? 5ஆம் இடத்துல போகும்பொழுது 5ஆம் இடம் என்ன? குழந்தைகள், நம்மளுடைய குழந்தைகள், குலதெய்வம், இந்த மாதிரி நிறைய இதெல்லாம் சொல்லுவோம் இல்லையா? அப்போ குழந்தைகள் சார்ந்த அது என்ன நட்சத்திரத்துல இருக்கு அப்படிங்கிறத பொறுத்தும் என்ன கிரகங்கள் பார்க்கறதுக்கு அந்த அளவீடுகள் வந்து மாறுபடும். அதெல்லாம் விளக்கும் போது நேரம் அதிகமா தேவைப்படும். சிம்பிள் கான்செப்டா சொல்றேன். அப்போ அந்த 5ஆம் இடம் சம்பந்தப்பட்ட காரகங்களும் ஆதிபத்தியங்களும் வழியாக இப்போ நம்ம வந்து இந்த மேஷ லக்னத்துக்காரங்க அந்த வழியை நம்ம உணர்வோம். அப்போ அந்த கேது பகவான் அமர்ந்த பிறந்த கால ஜாதக கட்டத்துல இருக்கிற கேது பகவானையும் எடுத்துக்கலாம். கோச்சார ரீதியாக நம்ம ஜாதக கட்டத்துல இன்னைக்கு என்ன கேது பகவான் போறாரு அப்படிங்கறத பொறுத்தும் நம்ம வந்து என்ன மாதிரி பிரச்சனைகளை நம்ம ஃபேஸ் பண்றோம், அனுபவிக்கிறோம். மன அழுத்தம், அந்த பிரச்சனைகள்னால மன அழுத்தம், குழந்தைகளால மன அழுத்தம், பூர்வீக பிரச்சனைகளால மன அழுத்தம், இப்ப குலதெய்வம் அந்த மாதிரி அந்த மாதிரி இப்படி நிறைய 5ஆம் இடம் காதல கூட சொல்லும். அந்த வயசுக்கு ஏத்த மாதிரி பிரச்சனைகள். அது இப்பதான் சொல்றாங்க இல்லையா, கால தேச வர்த்தமானம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் என்ன காலம், அதாவது அவங்க தேசம் வர்த்தமானம் இந்த மாதிரி. அதே போல வயசு, ஃபர்ஸ்ட் ஜாதகத்துல பார்க்கும்போது வயசு. இப்போ குழந்தைங்க ஜாதகத்தை கொண்டு வரும்பொழுது நம்ம 5ஆம் இடம் இப்ப கேது இருக்காங்க அப்படின்னும் போது உங்க குழந்தைக்கு சார்ந்தவங்களுக்கு மன வருத்தம் இருக்குன்னு சொல்ல முடியுமா? முடியாது. அப்போ அந்தந்த வயசுக்கேத்த அந்த ஆதிபத்திய பலன்களுடைய சங்கடங்களை நம்ம அனுபவிப்போம் இல்லையா? இந்த மாதிரியும் நம்ம சிம்பிளா எடுத்துக்கலாம். அடுத்தது இதெல்லாமே நமக்கு ஜாதகம் வலுவா இருக்குப்பா, கிரகங்கள் எல்லாம் ஆட்சி உச்சமா இருக்கு. நமக்கு பஞ்சமகா புருஷ யோகத்துல 2 பஞ்சமகா புருஷம் இருக்கு. பத்ரயோகம் இருக்கு, அம்சயோகம் இருக்கு, எல்லாம் இருக்கு. ஆனாலுமே நான் கஷ்டப்படுறேன், என்ன இதுக்கு காரணம் அப்படின்ற ஒரு கேள்வி வரும் இல்லையாங்க? அப்ப என்னன்னா, இந்த கிரகங்கள் யோகமா ஜாதகத்துல அமைந்தால் மட்டுமே போதாது, அதனுடைய தசாபுத்திகளும் வரணும். அந்த தசாபுத்திகள் யோகங்கள் இருந்தால் கூட அந்த தசாபுத்திகள் வந்தாதான் அந்த யோகமான காலம் நமக்கு ஸ்டார்ட் ஆகும். புரியுதுங்களா? அப்போ அதே போல நம்ம லக்னாதிபதி திசை நடக்குது, 5ஆம் அதிபதி திசை நடக்குது, 9ஆம் அதிபதி திசை நடக்குது. அப்படிங்கும் போது அந்த திசை நடக்கும் காலகட்டத்துல தான் நமக்கு பலனை தருமை, நற்பலனை தருமை தவிர அந்த கிரகங்கள் நல்லபடியா நம்ம பிறந்த கால ஜாதக கட்டெல்லாம் அமர்ந்திருக்கு, யோகங்கள் பல இருக்கு, குரு உச்சமா இருக்காங்க, சுக்கிரன் ஆட்சியா இருக்காங்க, நமக்கு நல்லபடியா இருக்கும் அப்படிங்கிற கான்செப்ட்ல நம்ம பலன் எடுக்க முடியாது. ஓகேங்களா? அடுத்தது இப்போ ராகு கேது. இப்ப ராகு கேது அமர்ந்த இடம் அப்படிங்கிற மாதிரி நம்ம பார்ப்போம். அதாவது நம்ம திருமண காலத்துக்கு எடுத்துக்கலாம். அடுத்தது திருமண கான்செப்ட்ல போயிடலாம். திருமண காலத்துல என்ன மாதிரி தோஷங்கள் நமக்கு பார்ப்போம் அப்படின்னா, செவ்வாய் தோஷம் பார்ப்போம், ராகு கேது தோஷம் பார்ப்போம், புத்திர தோஷம் இருக்கான்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் நம்ம அடிப்படையே ஆயுளத்தான் பார்ப்போம். எடுத்த உடனே ஒரு ஜாதகத்துல பார்க்கும்போது ஆயுள் பலமா இருக்கா, அங்க வந்து சனி பகவான் பலமா இருந்தாருன்னா, அதே போல 8ஆம் அதிபதி, லக்னாதிபதி இவங்க 3 பேரும் பலமா இருக்கும் பட்சத்துல ஆயுள் நீண்டாயுள் உண்டு அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கலாம். இவங்க 3 பேருமே கெட்டு போகும் காலத்துல தான் இவங்களுக்கு ஆயுள் வீக்குன்ற மாதிரி எடுத்துக்குவோம். நம்ம எந்த ஜாதகத்துல அடிப்படையில எடுத்து பார்த்தாலும் முதல் பாக்குறது அவங்களுடைய வயசு, அடுத்தது ஆயுள், அப்புறம் அந்த லக்னாதிபதி இவங்க வீக்கா இருக்காங்களா அப்படிங்கிறது. ஓகேவா? அப்போ அடுத்தது சந்திரனை நம்ம விட்டுட்டோம். மெயினா சந்திரன் மனதுக்கு காரகன் சந்திரன் இல்லையா? அந்த சந்திரன் நல்லா இருந்தாதான் நம்ம மனசு நல்லா இருக்கும். மனசு நல்லா இருந்தாதான் நம்ம அதை அந்த மனசுல எண்ணங்கள் நன்றாக இருக்கும். அந்த எண்ணங்கள் நன்றாக இருக்கும் பொழுதுதான் அந்த செயல்பாடுகளும் நன்றாக இருக்கும். அப்போ அந்த கர்மாவை தூண்டுறதே அந்த சந்திரன் தான். நம்ம கர்மக்காரகன் சனின்னு சொன்னா கூட அந்த கர்மாவை தூண்டுறது யாருன்னா சந்திரன்.
சந்திரன் மனக்காரகன் அல்லவா? அப்ப அந்த மனசு என்ன நினைக்குதோ அதைத்தான் நம்ம வெளிப்படுத்துவோம், அதைத்தான் செயலா செய்வோம். மனசு நல்லதா நினைச்சிருச்சுன்னா நம்ம நல்லதுதான் செய்வோம். நம்ம ஒரு கோவிலுக்கு போகணும், ஒரு தான தர்மம் பண்ணணும், இல்ல வயசானவங்க வீட்டுல இருக்காங்க, அவங்களுக்கு நம்ம முடிஞ்ச அளவு மனசு கோணாம அவங்களுக்கு கடமையை செய்யணும் அப்படின்ற எண்ணத்தை எல்லாம் கொடுக்கறது என்னன்னா சந்திரன் மனசுதான். அந்த மனசு நல்ல எண்ணத்தை கொடுத்தாதான் நம்ம நல்ல செயல்களை செய்வோம், அது நற்கர்மாவா உருவாகும். அந்த கர்மாவின் அடிப்படையில தான் சனி பகவான் நம்மளுக்கு பலன்களை தரான். ஆனா சனி பகவான் தான் கெட்டவங்க, அவங்கதான் கர்மக்காரங்கன்னு நம்ம சொல்றோம். ஆனா அதை உருவாக்குறதே சந்திரன்ற கான்செப்ட் நமக்கு ஃபர்ஸ்ட் தெரியாது. அடுத்தது அந்த சந்திரன் நம்ம அந்த எண்ணங்கள், அப்போ நம்ம என்ன பண்ணணும், எண்ணங்களை வலுவா நல்லபடியா அமைச்சுக்கணும். அதாவது இருக்கணும் நல்லபடி. நம்ம ஒரு மனசு குழப்பமா இருந்தா கூட அந்த மன வலிமையும் எண்ண ஓட்டங்கள் சீராக இருப்பதற்கும் என்ன வழியோ அதன் வழியில சென்று ஒரு கோவில் குளம் போகிறது, ஒரு தான தர்மம் பண்றது, ஒரு நல்ல வார்த்தைகள் பேசுற இடத்துல இருக்கிறது, ஒரு நல்ல 4 பேர் நல்ல பேசுற இடத்துல இருந்தாலே நமக்கு கெட்ட எண்ணம் வந்தா கூட அது கொஞ்சம் நம்ம கம்மியாதான் போகும். இல்ல நம்ம மனசும் குழப்பத்துல இருந்து தப்பு தப்பா பேசுறவங்க, தேவையில்லாத வார்த்தைகள் பேசுறவங்க இடத்துல இருந்தாலும் நம்ம மனசு வீக்காதான் போகும். அப்போ என்ன மாதிரி நம்ம மனசை பலப்படுத்தலாம் அப்படின்றத தெரிஞ்சு வச்சுட்டு பண்ணிக்கலாம். அப்போ அந்த சந்திரன் 6, 8, 12ல அமரும் பொழுது ஒருவர் தொழில் செய்யறது சிறப்பு இல்ல. அவங்க கண்டிப்பா சந்திரன் 6, 8ல் மறையும் ஜாதகம் தொழில் செய்யக்கூடாது. சுய தொழில் அதாவது முதல் போட்டு தொழில் செய்யக்கூடாது. நம்ம ஆக்சுவலா தொழில் யார் செய்யக்கூடாதுன்னா சனி பகவான் வீக்கா இருக்காங்களா அப்படின்ற மாதிரி பார்ப்போம். சந்திரன் வீக்கா இருந்தாலும் நம்மள தொழில் செய்ய விடாது. ஏன்னா மனசு ஒரு நிலையில இருக்காது. 6, 8, 12ல இருக்கும் பொழுது அந்த சந்திரன் பலம் இழந்திருப்பார். அவங்க சீரான மனநிலை இருக்க மாட்டாங்க. தொழில் செய்யறதுக்கு ஒரு சீரான மனநிலை வேண்டும் இல்லையா? அப்ப அந்த தொழிலை டிஸ்டர்ப் பண்ணும். 6, 8, 12ல இருக்கவங்க முதல் போட்டு தொழில் செய்தால் அவங்க அந்த தொழில வெற்றி பெறுவது கிடையாது அப்படிங்கிற மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். ஆச்சுங்களா? அப்போ அந்த 6, 8, 12ல இன்னொரு கான்செப்ட் இதுல இருக்கு, எடுத்துக்கலாம். இந்த 6, 8, 12ல இருக்கும் பொழுதே சந்திரன் வீக் ஆயிட்டாரு, நம்ம பலம் இழந்துட்டாங்க, அவங்க மனசு சரி, மனநிலை ஒரு குழப்பவாதி தான், மனநிலை சரியில்லாதவங்க தான் அப்படின்னு எடுத்துக்கலாமான்னா அதுவும் கூடாது. இதுதான் ஜோதிடத்தினுடைய சூட்சுமங்கள் அப்படின்றது. அந்த சந்திரன் அமர்ந்த வீட்டு அதிபதி ஆட்சியாக இருந்தாலோ இல்ல அவருக்கு கால் கொடுத்த நட்சத்திராதிபதி ஆட்சி உச்சமாக இருந்தாலோ குருவின் பார்வை இருந்தாலோ அவங்க மைண்ட் ஸ்ட்ராங்கா தான் இருக்கும். அவங்க 6, 8, 12ல இருக்கு, அவங்க ஒரு குழப்பவாதி, அவங்க ஆசோலேஷன் மைண்ட் இருக்கு அப்படிங்கிற மாதிரி நம்ம எடுத்துக்க தேவை கிடையாது. அப்போ இங்க நம்ம இதுதான் விதின்னு நம்ம எடுத்துக்க முடியாது. அதுல விதிவிலக்குகளும் வந்துருது. அப்போ சந்திரன் அமர்ந்த வீட்டதிபதி எப்படி இருக்காங்க, அவங்க நட்சத்திராதிபதி எப்படி இருக்காங்க, அந்த ஜாதகர் அதாவது அந்த லக்னத்துக்கு திரிகோணாதிபதிகளின் பார்வை சந்திரனுக்கு இருக்கா, இல்ல குருவின் பார்வை இருக்கா, இப்படின்ற அடிப்படையிலையும் அந்த சந்திரனுடைய நிலைய நம்ம எடுத்துக்கலாம். ஓகேவா? அடுத்தது நம்ம திருமணம் அப்படின்னு பார்க்கும் பொழுதே நம்ம எடுத்த உடனே தோஷங்களை, மேடம் டைம் என்ன ஆயிடுச்சுன்னா நீங்க சொல்லுங்க, நான் ஸ்டாப் பண்ணிக்கிறேன். எனக்கு அப்படியே எனக்கு எதுவுமே ப்ரிப்பேர் பண்ணல, அப்படியே வர்றதுதான் பேசிட்டு இருக்கேன். ஸ்டாப் பண்ண சொல்லும்போது நான் ஸ்டாப் பண்ணிக்கிறேன். சரியா? ஓகே ஓகே மேம், கண்டினியூ பண்ணுங்க, டைம் இருக்கு. சரி. அப்போ திருமண காலகட்டத்துல நம்ம எடுத்த உடனே ஆண் ஜாதகம் பெண் ஜாதகம் கொண்டு வராங்க அப்படின்னா நம்ம எடுத்த உடனே 10 பொருத்தம் பார்ப்போம், தோஷங்கள் பார்ப்போம். அப்போ அந்த தோஷங்கள் 2 பேருக்கும் செட் ஆகுதா அப்படிங்கிற மாதிரி அந்த தோஷங்கள் என்னென்ன தோஷங்கள் அப்படின்ற போது செவ்வாய் தோஷம், ராகு கேது தோஷம், புத்திர தோஷம், இந்த மாதிரி தோஷங்கள் எல்லாம் நம்ம பார்த்துட்டு வரோம். ராகு கேது 1, 2, 7, 8ல இருந்தாலும் களத்திர கிரகமான சுக்கிரன் செவ்வாயோட இருந்தாலும், ஆணுக்கு சுக்கிரனோடவோ பெண்ணுக்கு செவ்வாயோடவோ இருந்தாலும் இது நம்ம ராகு கேது தோஷமா எடுத்துக்குவோம் இல்லையா? ஆனா அது அப்படியே இவங்களுக்கு இருக்கும் பொழுது நம்ம ராகு கேது தோஷம்னு எடுத்துக்கலாமா அப்படின்னு ஒரு கேள்வி அங்க வரும் இல்லையா? இந்த ராகு கேது தோஷம் அந்த தசாபுத்திகள் அந்த திருமண காலகட்டம் முன்னாடியே முடிஞ்சிருச்சுன்னா நம்ம அது ராகு கேது தோஷமா எடுத்துக்க தேவையில்லை.
இப்ப ராகு திசை முடிஞ்சு ராகு திசையில தான் பிறந்திருக்காங்க. அடுத்து வரக்கூடியது குரு திசை, சனி இப்படி வருது. அப்ப வந்து கேது வர்றதுக்கு நாள் ஆயிரும். அவங்களுக்கு திருமணம் முடிஞ்சு குழந்தை எல்லாம் பிறந்து அப்ப வந்து அது அந்த அளவுக்கு பாதிக்காது. அந்த கோச்சார காலங்கள்ல தான் சின்ன ஒரு ஆஸ்லேஷனை கொடுக்கும். அந்த சமயத்துல நம்ம கொஞ்சம் ஸ்ட்ராங்கா மைண்ட வச்சுட்டு கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போகும்பொழுது அது பெரிய அளவுல பாதிக்காது. அந்த ராகு கேது 1 2 7 8 கலத்திரக்காரக கிரகங்களோட இருந்தாலும் கூட தசாபுத்திகள் அவங்க திருமண காலகட்டத்துக்கு பிறகு அது வரல அப்படிங்கிற போது நம்ம அதிக பயப்பட தேவையில்லை. ஓகேவா? இன்னொன்னு அந்த ராகு கேது வந்து 1 2 7 8ல அமர்ந்தாலுமே அந்த அமர்ந்த வீட்டதிபதி ஆட்சி பெற்றிருந்தாலும் உச்சம் பெற்றிருந்தாலும் அவர் அமர்ந்த நட்சத்திராதிபதி ஆட்சி உச்சம் பெற்றிருந்தாலும் நமக்கு ஒரு நல்ல பொருளாதார ரீதியா முன்னேற்றத்தை கொடுக்குமே தவிர மிகப்பெரிய பாதிப்பு அப்படிங்கிறது வந்து ஒண்ணும் கொடுத்துறாரு. அதே போல அந்த ராகு கேது உபஜயஸ்தானங்கள்ல அதாவது 3 6 10 11 இந்த மாதிரி எடுக்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி இடங்கள்ல இருக்கும் பொழுதும் நமக்கு அந்த ராகு கேது வந்து அது பலமே இல்லைன்னா கூட ஆட்சி உச்சமே பெறலன்னா கூட மிகப்பெரிய பாதிப்பை தராது. பொருளாதார ரீதியா ஒரு நல்ல முன்னேற்றத்தை தான் தரும் அப்படிங்கிற மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். இதெல்லாமே பொதுவான ஒரு சின்ன சின்ன சூட்சுமங்கள் தான். அடுத்தது செவ்வாய். செவ்வாயும் அதே. இப்ப வந்து செவ்வாய் 1 2 4 7 8 12 இதுல அமர்ந்தா செவ்வாய் தோஷம் அப்படின்னு நம்ம சொல்றோம். இப்ப பார்த்தா எல்லா ஜாதகத்துல பார்த்தாலும் செவ்வாய் 2 4ல இருக்கும், 7 8ல இருக்கு. எல்லாருக்குமே செவ்வாய் தோஷமா எடுக்கணும் இல்லையா? இதுவுமே இதே கான்செப்ட்ல தான். செவ்வாய் ஆட்சி உச்சமாக இருந்தாலும் நமக்கு செவ்வாய் தோஷம் கிடையாது. செவ்வாய் குருவின் வீட்லயோ சுக்கிரன் வீட்லயோ இருக்கும் பொழுதும் எடுக்க தேவையில்லை. செவ்வாய் திசையே வரலன்னா கூட செவ்வாய் தோஷம் அப்படின்னு எடுக்க தேவையில்லை. அந்த செவ்வாய் தோஷம் என்ன செய்யும்னா அதாவது ஒவ்வொரு லக்னத்துல இருக்கும் பொழுது பெண் ஜாதகத்துல லக்னத்துல செவ்வாய் இருந்தா அவங்க கோபக்காரரா ஒரு கட் அண்ட் ரைட்டா இருந்தா கூட கணவரை விட்டு பிரிய மாட்டாங்க, கணவரை விட்டு கொடுக்க மாட்டாங்க. சண்டை ஓட்டுட்டுனாச்சு பெண் ஜாதகத்துல மட்டும் செவ்வாய் லக்னத்துல இருந்தா அவங்க சண்டை ஓட்டுட்டுனாச்சு பிரச்சனைகள் கூட அந்த கணவரோட இறுதி வரை இருக்கக்கூடிய அமைப்பு அப்படின்ற மாதிரி சொல்லிடலாம். அதே மாதிரி 2ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கும் பொழுது அந்த கோபமான வார்த்தைகள் தான் சொல்றோமே தவிர அந்த செவ்வாய் வந்து உயிரை போக்கிரும், 7 8ல இருந்தா இப்படி எல்லாம் ஆயிரும் அப்படிங்கிற மாதிரி நம்ம பயப்பட தேவையில்லை. அந்த கிரகங்கள் அதாவது வீட்டு அதிபதியும் நட்சத்திர அதிபதியும் எப்படி இருக்காங்க, குருவின் பார்வை இருக்கா இல்ல செவ்வாய் திசையே வரலையா அப்படிங்கிற கான்செப்ட்லயும் நம்ம எடுத்துக்கணும். ஓகேவா? அப்போ இது ஆயிப்போச்சு. அப்புறம் புத்திர தோஷம். புத்திர தோஷம்ன்றது நம்ம அது வந்து 10 பொருத்தத்தை பார்க்கும் போதே மகேந்திர பொருத்தம் பார்ப்போம். மகேந்திர பொருத்தம் இருந்துச்சுன்னா புத்திர தோஷம் இல்லை அப்படின்ற மாதிரி எடுத்துப்போம். அங்க மகேந்திர பொருத்தம் இல்லைன்னா கூட இங்க வந்து 5ஆம் அதிபதியும் குருவும் பலமாக இருக்கும் பட்சத்தில் நமக்கு அந்த புத்திர தோஷத்தை எடுத்துக்க தேவையில்லை. காலபுருஷ தத்துவத்துக்கும் நம்ம பார்க்கணும். இப்போ லக்னம் ஏதோ ஒரு லக்னம் எடுத்துக்கலாம். நம்ம மேஷ லக்னம் வேண்டாம். மேஷ லக்னம் காலபுருஷ தத்துவத்துக்கு முதல் லக்னமா வருது. அப்போ ஏதோ ஒரு லக்னம் ஜாதகருடைய லக்னத்துக்கு 5ஆம் அதிபதியும் நம்ம ஸ்ட்ராங்கா இருக்காங்கன்னு பார்க்கணும். காலபுருஷ தத்துவத்துக்கு 5ஆம் அதிபதி யாரு? சூரியன் இல்லையா? அவங்களும் ஸ்ட்ராங்கா இருக்காங்களான்னு பார்க்கணும். அதே போல புத்திரஸ்தானாதிபதி குரு, நம்ம புத்திரகாரகன் குரு தானே சொல்றோம். புத்திரகாரகன் வந்து குரு, அவங்களும் ஸ்ட்ராங்கா இருக்காங்களா? அவங்க 3 பேருமே ஸ்ட்ராங்கா இருக்கும் பட்சத்துல உங்களுக்கு இங்க அது ஸ்ட்ராங்கா இருந்தா மகேந்திர பொருத்தம் அங்க தன்னாப்புல நமக்கு காட்டிரும் அப்படின்ற மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். இதுல யாராவது ஒருவரோ இருவரோ ஒருவர் பலம் இழந்தால் நம்ம மருத்துவ ரீதியாக ட்ரீட்மெண்ட் எல்லாம் பெற்று கூட நம்ம குழந்தை கண்டிப்பா கிடைச்சிரும். 3 பேருமே பலம் இழந்தால்தான் அங்க பாவகிரகங்கள் சம்பந்தப்பட்டு ராகு அந்த மாதிரி சம்பந்தப்பட்டு ராகுவோட சம்பந்தப்படும் பொழுது கூட நமக்கு குழந்தை கிடைச்சிரும். இந்த மருத்துவம் பார்க்கும் பொழுது இந்த டெஸ்ட் டியூப் அப்படின்றோம் இல்லையா, அந்த மாதிரி எல்லாம் ட்ரீட்மெண்ட் எடுக்கும் பொழுது அந்த மாதிரி ட்ரீட்மெண்ட்டுக்கு ராகுவோட சம்பந்தம் கண்டிப்பா நமக்கு தேவை. அப்ப அந்த பண்ணும்போது நமக்கு கண்டிப்பா குழந்தை கிடைச்சிரும். அப்ப நம்ம இங்க மகேந்திர பொருத்தம் இல்ல, குழந்தை கிடைக்காது இந்த மாதிரி எல்லாம் சொல்ல தேவையில்லை. இந்த 10 பொருத்தம் மட்டும் பார்த்து நம்ம திருமணத்தை சேர்த்து வைக்கலாமா? கூடாது.
இந்த இந்த தோஷங்கள் மட்டும் இருக்கு பார்க்கலாமா? தோஷங்கள் இருக்கு அதனால விளக்கிடலாமா? அதுவும் கூடாது. தசாபுத்தி என்ன நடக்குதுன்னு பார்க்கணும். 2 பேருக்குமே நல்ல திசைகளாக நடக்கும் பட்சத்துல, அதாவது ஒரு 10 வருஷம், மினிமம் 10 வருஷம் ஒரு குழந்தை பிறந்து கொஞ்சம் அவங்க ஸ்ட்ராங் ஆயிட்டாங்கன்னா, அதுக்கு மேல அவங்க வந்து ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்துருவாங்க. அந்த குழந்தைக்காகனாச்சும் வாழணுன்ற ஒரு அமைப்பு வந்துரும் இல்லையா? அப்ப வந்து ஒரு 10, 15 வருஷத்துக்கு ஒரு நல்ல திசைகள் இருவருக்குமே நடக்குதுன்ற பட்சத்துல, நம்ம அந்த திருமணத்துக்கு இந்த பொருத்தங்கள் சரியாக இல்லாட்டி கூட, அதாவது கண்டிப்பா ரஜ்ஜு பொருத்தம் பார்க்கணும், வேத பார்க்கணும். அ இதெல்லாம் பொய் சொல்றாப்பா. சரியா? இது பேசுறது இது இருந்து நம்ம இன்னைக்கு பொய்யா மத்த பொருத்தங்கள் இல்லைன்னா கூட, தசாபுத்திகள் நல்லபடியா 2 பேருக்குமே கம்ஃபர்டபுளா இருக்குன்ற பட்சத்துல, நம்ம அந்த திருமணத்த சேர்த்தி வைக்கலாம். சரிங்களா? இப்போ ம் இது திருமணத்த பார்த்தாச்சு. நம்ம குழந்தை அப்படின்றதும் பார்த்தாச்சு. இப்போ ஒருவர் தொழில் செய்யலாமா அப்படிங்கிறதையும் நம்ம 6, 8, 10ல சந்திரன் இருந்தா பண்ணக்கூடாது. 6, 8, 12ல சந்திரன் இருந்தா பண்ணக்கூடாது அப்படின்ட்டு பார்த்தாச்சு. இந்த திருமண பிரிவு எப்போ வருது? இல்ல திருமணத்திற்கு முன்னாடியே நம்ம எந்த காலகட்டத்துல திருமணம் செய்யக்கூடாது, தசாபுத்திகள் நடந்தா செய்யக்கூடாதுன்னும் போது, கண்டிப்பா 2, 6, 10 தசாபுத் அ பாவாதிபதிகளின் தசாபுத்திகளோ 2, 6, 10 இடத்தில் அமர்ந்த கிரகங்களின் தசாபுத்திகளோ நடக்கும் காலகட்டத்துல நம்ம திருமணம் செய்யக்கூடாது. செஞ்சா அங்க பிரிவினையை தரும். அது அந்த காலகட்டம் அந்த தசாபுத்தி முடிவதற்குள்ளாகவே அவங்களுக்கு பிரிவினை தரும். இது வந்து நம்ம அனுபவ ரீதியான பார்த்த உண்மை. நிறைய ஜாதகங்களுக்கு 2, 6, 10 தசாபுத்தி நடக்கும் பொழுது நம்ம திருமணம் செய்து வச்சா பிரிவினை தரும். அதே திருமணம் ஆனவர்களா இருந்தாலும் நம்ம பொறுத்து போறது சிறப்பு. ஒருத்தர் இல்லைன்னா ஒருத்தர் விட்டு கொடுத்து போற சிறப்பு. இல்லைன்னா அங்க வந்து சின்ன பிரச்சனை கூட பூதாகாரமா வெடிச்சு கணவன் மனைவி பிரிவு ஏற்படக்கூடிய அமைப்பு அந்த 2, 6, 10 தசாபுத்திகள் நமக்கு தரும். ஓகேங்களா? இப்போ திருமண காலகட்டத்துல எந்த காலகட்டத்துல செய்யக்கூடாது அப்படிங்கிற மாதிரி எல்லாம் நம்ம பார்த்திருக்கோம். அப்போ மத்த காலகட்டத்துல செய்யலாமா? இப்போ திருமணம் அப்படிங்கிறதே நமக்கு பார்ப்போம். 2ஆம் அதிபதி வந்து குடும்பம் இல்லையா? அப்படின்ற மாதிரி நம்ம பார்ப்போம். ஆனா அங்க 2, 6 அதாவது திரிகோணாதிபதிகள் செயல்படும் பொழுது, அங்க வந்து ஒரு பிரிவினையே தருது அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கணும். என்கிட்ட எடுத்துக்காட்டு ஜாதகம் எல்லாம் இருக்கு. நமக்கு டைம் ஒத்து வராதனால நான் அதெல்லாம் கொண்டு வரல. அதுக்கு நிறைய ஜாதகம் இருக்கு. தற்சமயம் நடந்த ஜாதகம் கூட அந்த 6, 8 பிரிவினை தந்த ஜாதகம், திருமணமாய் அந்த மாதிரி ஜாதகங்கள்லாம் கூட இருக்கு. நம்ம அதெல்லாம் டிஸ்பிளே பண்றதுக்கு டைம் இதெல்லாம் வேணும் இல்லையா? அதனால கொண்டு வரல. அடுத்தது சனி திசைக்கு போவோம் நம்ம. நம்ம பொதுவா நம்ம பயப்படுறதே மக்கள் என்னன்னா, இந்த சனி திசை, அஷ்டமாதிபதி திசை, பாதகாதிபதி திசை, அஷ்டமாதிபதி அந்த மாதிரி அது அதுல அஷ்டமத்துல சனி போகிறது, இதுக்கெல்லாம் தான் பயப்படுவோம் இல்லையா? இப்போ சனி நமக்கு வந்து 30 வருடத்துக்கு ஒரு முறை நம்ம சந்திரன் மேல போவாங்க. அப்பதான் நமக்கு 7.5 சனின்னு சொல்லுவோம். நம்ம பிறந்து நமக்கு விவரம் தெரியாத போதே ஒரு சுத்திருவாங்க இல்லையா? அந்த ஒரு கட்டம் இதாயிரும். அப்போ வந்து நமக்கு தெரியாது. எது கஷ்டம்னு தெரியாது. ஏன்னா நமக்கு சப்போர்ட் ஆள் இருக்கும். அம்மா இருப்பாங்க, அப்பா இருப்பாங்க, தாங்கறதுக்கு அக்கா, தங்கச்சி இருப்பாங்க, சகோதரர்கள் இருப்பாங்க, தாத்தா, பாட்டி இருப்பாங்க. அதனால அது கஷ்டமாவே நமக்கு தெரியாது. முதல் சுற்ற கடந்துருவோம். அது கஷ்டமா இருக்கும். ஆனா அது கஷ்டமா நம்ம உணர மாட்டோம். ஏன்னா எல்லாம் தாங்கறதுக்கு இருப்பாங்க. நம்ம கர்மா அனுபவிக்கிறதே ஒரு மெச்சூர்ட் ஆன பிறகுதானே, ஒரு வயசுக்கு மேலதானே நம்ம ஒரு நமக்குன்னு தனியா ஆசைப்படும் போதுதான் அந்த கர்மா நமக்கு உருவாகுது. நம்ம எல்லாருக்கும் பொதுவா இருக்கும்போது அந்த கர்மா நம்மள வந்து ஒண்ணும் செய்யறது இல்ல. இப்போ நமக்கு நம்ம மனைவி, நம்ம கணவன், நம்ம அப்படி அந்த ஒரு பிரிவினை வரும் காலகட்டத்துல தான் நம்ம எதன் மூலியமா நம்ம படிப்புல கர்மாவா, இல்ல மனைவி வந்த பிறகு கர்மாவை அனுபவிக்கணுமா, இல்ல குழந்தை பிறந்த பிறகு கர்மாவை இந்த மாதிரி எல்லாம் இருக்குல்ல. அப்போ அந்த 2வது சனி திசை வந்து எல்லாருக்குமே நல்ல திசையா தான் இருக்கும். பொங்கு சனி திசையா தான் இருக்கும். அதுவுமே அந்த 7.5 வருஷமுமே அந்த சனி திசை வந்து நம்மள ரொம்ப சிரமப்படுத்திடாது. சனி பகவான் வந்து நமக்கு சில சங்கடங்களை தருது வந்து நம்மள பக்குவப்படுத்தத்தானே தவிர, நமக்கு நீங்க சனி திசையோ
இல்ல அந்த 7.5 சனியோ அஷ்டம சனியோ முடிஞ்ச பிறகு பாருங்க, நம்ம மனசு அந்த அளவுக்கு பக்குவப்பட்டுரும். இவ்வளவுதானா சிரமம், நம்ம இன்னுமே சிரமம் வந்தா கூட அந்த தாங்கக்கூடிய மனநிலைக்கு நம்ம வந்துருவோம். அப்போ அந்த பக்குவப்படுத்துது நம்ம என்ன செஞ்சிருக்கோமோ, நம்ம எந்த அளவுக்கு நம்ம தாங்கக்கூடிய சக்தி இருக்கு நமக்கு அப்படிங்கிறது. அப்ப அத புரிஞ்சு நம்ம நடந்துட்டாலே நமக்கு அது வந்து ஒரு பக்குவத்தையும் ஒரு வழிகாட்டுதலையும் ஒரு தெளிவையும் தான் தருமே தவிர சிரமத்தை தராது. அதுவும் இல்லாம அந்த சனி அதாவது 7.5 சனியில நீங்க வந்து நிறைய அப்பதான் தான தர்மம் செய்யணும்னு இல்ல. நம்ம தானம் தர்மம் நம்ம தகுதிக்கு ஏற்ப, நம்ம வசதிக்கு ஏற்ப நம்மளால என்ன முடியுமோ, பணக்காரரா இருக்காங்க எல்லாம் 5,000 10,000 தான் கொடுக்கணும்ன்றது கிடையாது. யாருக்கு தேவையோ, அது என்ன சமயத்துல தேவையோ உரிய காலத்துல நம்ம நம்மளால முடிஞ்ச உதவிய வயதானவங்களுக்கு, ஊனமுற்றவங்களுக்கு, இல்லாதவங்களுக்கு தொடர்ந்து செய்து கொண்டு வருவது. நம்ம மட்டும் இந்த உலகம் வந்து நம்ம மனிதர்கள் வாழ்வதற்கு மட்டும் அமை அமைக்கப்படவில்லை. மற்ற உயிரினங்களுக்கு வாழ்வதற்கும் அது உரிமை உண்டு. அப்ப வந்து நாய், காகம் இந்த மாதிரி நிறைய இருக்குல்ல பட்சிகள். இதுக்கெல்லாம் நம்ம சின்ன சின்ன அது பெரிய விஷயமே இல்ல. நம்ம வந்து ஏன் பண்றது இல்லைன்னா, அது அதனுடைய சோம்பேறித்தனம். அதாவது பாத்துக்கலாம், அப்புறம் பண்ணிக்கலாம். நமக்கு இந்த வேலை இருக்கு, அந்த வேலை இருக்கு அப்படிங்கறனால அது பண்றது இல்ல. அதெல்லாம் பண்ணி பார்க்கும் பொழுதே நம்மளுடைய சிரமங்கள் எந்த அளவுக்கு குறையுது அப்படிங்கறத கண்கூடா நம்ம பார்க்கலாம். காலையில நம்ம பெண்களா இருக்கும் பொழுது காலையில நம்ம கண்டிப்பா சமைக்க ஆரம்பிப்போம். சமைச்ச உடனே ஒரு கிண்ணத்துல எடுத்து காகத்துக்கு சாப்பாடு வச்சிடலாம். அது ஒரு கடமையாவே நம்ம இந்த பரிகாரத்துக்காக செய்யலைன்னா கூட நம்ம ஒரு உயிருக்கு நம்மளால முடிஞ்ச உணவளிக்கிறோம் அப்படிங்கிற கான்செப்ட்ல நம்மளால மீதம் சாப்பாடு கெட்டு போய் அது கீழே கொட்டுற வரைக்குமே நம்ம அதை காத்திருந்து இது பண்ண வேண்டிய தேவையில்லை. சாப்பாடு மீந்தது, எல்லாரும் சாப்பிட்டாச்சு, மீந்தது, உடனே அதை எடுத்து ஒரு நாய்க்கு கொடுக்கலாம். இல்ல நம்மளால முடியும்ன்ற பட்சத்துல அந்த நாய்க்கு தினசரி என்ன ஏதோ ஒரு வரிக்கியோ ஒரு பிஸ்கட்டோ ஏதோ ஒண்ணு வாங்கி கொடுக்கலாம். அதே போல நம்ம ஒரு கோவிலுக்கு போறோம். கோவிலுக்கு போய் உண்டியல்ல 100 ரூபாய் போடுறதை விட உங்களால முடிஞ்சுச்சா வீட்டுல சமைக்கும் போது ஒரு 2 ஆளுக்கு சாப்பாடு அதிகமா செஞ்சு பாக்ஸ் நம்ம எப்படியோ இருக்கும் 1 யூஸ் அந்த மாதிரி போட்டு போகும்போது அது ஒரு சிரமம் பார்க்க எடுத்துட்டு போய் அங்க உணவு இல்லாதவங்களுக்கு யாரும் ஒருத்தருக்கு இல்லைன்னா 2 பேருக்கு எவ்வளவு முடியுமோ கொடுக்கலாம். இல்ல அங்க பக்கத்துல இருக்க கடையில ஒரு 2 பேருக்கோ நம்ம தகுதிக்கு ஏற்ப இதுமே ஒரு சின்ன சின்ன பரிகாரமா ஆயிரும். நம்ம பரிகாரமா செய்யாம நம்ம இதா செய்யும் பொழுது இதுவே அந்த சனி திசைய பெரிய அளவுல பாதிக்காத தன்மை. சனி வந்து சனி திசை அதாவது 7.5 சனி நடக்கும்போது கால் பாதிப்படையும் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லுவோம் இல்லையா? மன சஞ்சலப்படும் அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். இப்போ கால் அப்படிங்கிறது சனி பகவான சொல்றோம் நம்ம இல்லையா? அப்ப வந்து இந்த இல்லாதவங்களுக்கு இந்த சப்பல் தைக்கும் தொழிலாளிகளுக்கு உதவுறது, இல்ல அவங்களுக்கு முடியாதவங்களுக்கு சப்பல் வாங்கி கொடுக்கறது, கோவிலுக்கு கூட்டுறதுக்கு அந்த சீமார் அந்த மாதிரி வாங்கி கொடுக்கறது, இதெல்லாமே சின்ன சின்ன பரிகாரம் தான் அந்த சனி திசையை கடக்கிறதுக்கு. அது போக இதெல்லாமே போக ஒரு பெரிய கான்செப்ட் என்ன இருக்குன்னா, வீட்டுல இருக்க பெரியவங்களை மதிச்சு நடக்கிறது, பெரியவர்களுக்கு உண்டான கடமையை தவறாம செய்யறது. அவங்களுக்கு மருந்து வேணுமா, உணவு வேணுமா, காலகட்டத்துல அந்த டைமுக்கு கொடுக்கறது. நம்ம டைமுக்கு எடுத்துக்க கூடாது, அவங்களுக்கு வேண்டிய டைம்ல கொடுக்கறது. இப்ப அவங்க கிட்ட அன்பா பேசுறது. இது பெரியவங்களுக்கு அதாவது வயதானவர்களுக்கு மூத்தவர்களுக்கு சரியான கடமையை செஞ்சாலே அந்த சனி நமக்கு பாதிப்பை தராது. இப்போ இன்னொரு கான்செப்ட் நம்ம என்ன எடுத்துக்கலாம்னா, ஃபர்ஸ்ட் எல்லாம் நமக்கு இந்த மாதிரி திருமண தோஷமோ புத்திர தோஷமோ அதிகமா இருந்தது இல்லை அந்த காலத்துல. இப்ப இந்த காலகட்டத்துல தான் எல்லா தோஷமுமே அதிகமா இருக்கு. ராகு கேது தோஷம், புத்திர தோஷம், திருமணம் நடந்தா பிரிவினை, எங்க பார்த்தாலும் டைவர்ஸ். இப்போ அதிகமா 10 ஜாதகத்துல 3 ஜாதகம் தான் படிப்புக்காகவோ தொழிலுக்காகவோ வருது. மத்த 7 ஜாதகம் கணவன் மனைவி கருத்து வேறுபாடு, பிரிவினை, திருமணம் நடக்கல, திருமணம் எப்போ, லேட் மேரேஜ், இந்த மாதிரி தான் ஜாதகம் வருது இல்லையா? இதுக்கெல்லாம் என்ன காரணம்னா, வாழ்க்கை முறையே அதாவது நம்ம வாழ்க்கை முறையே
ஒருவரை சார்ந்து ஒருவர் இருக்கிறது தான். அதாவது நம்ம குடும்ப அமைப்பே ஒவ்வொருவர்களுக்கும் செய்யக்கூடிய கடமைகளை செவ்வனே செய்யறது தான். அந்த காலத்துல தாய் தந்தையருக்கு செய்யக்கூடிய கடமைகள், தாத்தா பாட்டிக்கு செய்ய வேண்டிய கடமைகள், சகோதரர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகள், அக்கா தங்கச்சி கண்டிப்பா செய்வாங்க. அதுவே ஒரு முறைய வச்சிருந்தாங்க. அக்காக்கு குழந்தை பிறந்தா நம்ம தான் கூட்டிட்டு வந்து செய்யணும். அவங்களுக்கு அந்த குழந்தைக்கு வயசுக்கு வர வரைக்கும் நம்ம என்ன செய்யணுமோ செய்யணும். அப்பா இல்லாட்டி அந்த அண்ணன் தம்பிங்க தான் செய்வாங்க. அதே போல அண்ணன் தம்பிங்களுக்கு குடுக்குற மரியாதைய அந்த சகோதரிகள் குடுத்தே ஆகணும். அதெல்லாமே இருந்தது. கணவரை மதிக்கணும். கணவருக்கு செய்ய வேண்டிய கடமைகள் இருந்தது. அதெல்லாமே சீரா செஞ்சுட்டு இருக்கும்போது இந்த தோஷங்கள் எல்லாம் இல்ல. இப்போ என்ன தோஷம்னா, நம்ம எல்லாருக்கும் செய்ய வேண்டிய கடமைகளை வந்து நம்ம செய்ய தவறிட்டோம். நம்ம வந்து சுயநலமா யோசிக்கிறோம், சுயநலமா செய்றோம். அதனால இங்க தோஷங்கள் மிகுந்துருச்சு. இப்போ குருவை மதிக்கிறது கிடையாது. நம்ம வாத்தியார்ட்ட படிக்கிறோம், பாடம் படிக்கிறோம். அவங்க கிட்ட நிறைய விஷயங்கள கத்துக்கிறோம். ஆனா அவங்கள நம்ம பேர் சொல்லி கூப்பிடுறோம். இப்பெல்லாம் நம்ம வாத்தியார பார்க்கும் பொழுது ஒரு மதிப்பு மரியாதையோட அவங்க அங்க வராங்கன்னா நம்ம அவங்க போன பிறகு அவங்க பின்னாடி போவோம். இங்க அப்படியெல்லாம் இல்ல. வாத்தியார் வந்தா கூட கால் மேல கால் போட்டு உட்காரு. இந்த ஸ்கூல்லயும் ஆகட்டும், வெளியாகட்டும். அந்த வாத்தியாருக்கு ஒரு பெட் நேம் வேற வச்சு கூப்பிடுறோம். அவங்க சொல்றது நம்ம எதிர்த்து அவங்க சொல்லும் கருத்து தவறாகவே இருந்தா கூட அவங்க நம்ம விட அனுபவசாலிகள், மூத்தவர்கள். அதனால நம்ம பேசாம கூட கேட்டுக்கலாம். நான் இங்க விதண்டாவாதம் பண்றோம். எதிர்த்து பேசுறோம். ஆஹ் தேவையில்லாத வார்த்தைகளால அவங்க வசைப்பாடுறோம். இதெல்லாமே குருதோஷமா வந்து அமையுது. சகோதர சகோதரிகளுக்கு செய்ய மறந்த கடமைகள்னால சுக்கிரதோஷமா வந்து அங்க அமையுது இல்லையா? தந்தையை மதிக்கிறது இல்ல. அப்போ தந்தையாருக்கு செய்ய மறந்த கடமைகள், தந்தையார் சொல்ல தவறுறோம். ஃபர்ஸ்ட் அவர் மனசு நோகும்படியா நடக்கிறோம். அப்ப வந்து அங்க கெட்டு போற அமைப்பு உண்டு தானே. இந்த மாதிரிதான் ஒவ்வொரு வரைக்கும், அதாவது நம்ம உறவு முறைகளுக்கு செய்ய மறந்த கடமைகள் எல்லாமே நமக்கு தோஷங்களா வந்து அமர்ந்து இன்று அந்த சுக்கிர தோஷம் ஏற்படும் பொழுது அங்க திருமண தடை ஏற்படுமா, ஏற்படாதா பெண்களுக்கு? சகோதரர்கள் கிட்ட பங்காளிகள் சண்டை, சொத்துக்காக ஒரு சின்ன சொத்து வேண்டாம், பணமே அப்பாவோட பணமே இருந்தா கூட எனக்கு அதுல உரிமை உண்டு என்ன ஏதுன்றது இல்லாம சரி யாருக்கு தேவையோ அப்படின்னு எடுக்காம அதுல ஒரு சண்டை போட்டு மனசங்கடம் படும் பொழுது அங்கேயும் அந்த செவ்வாய் தோஷமா வந்து அங்க வருதா இல்லையா? இதெல்லாமே தான் தோஷமா அமைதே தவிர நம்ம கடமைகளை சரியா செஞ்சு நம்ம எண்ண ஓட்டங்களை கொஞ்சம் மாத்தி கடமைகளை சரியா செய்யும் பொழுது இந்த தோஷங்கள் எல்லாம் நமக்கு வழிவிட்டு நவகிரகங்கள் நமக்கு வந்து ஆசீர்வதிக்கும். ஓகேவா? டைம் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். போதுங்களா? கண்டினியூ பண்றதா? ஓகே மேம். சிறப்பு சிறப்பு மேம். அதாவது நீங்க சொல்லிய கருத்துக்கள் அனைத்துமே பாத்தீங்கன்னா அப்படிங்கும் போது அவர்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு ஆலோசனை அப்படின்ற மாதிரியே சொன்னது அற்புதமான சிறப்பு. சோ அடுத்தது நிகழ்ச்சியின் இறுதியாக முடிவுரை வழங்க தண்டுமணி ஐயா அவர்களை வரவேற்கிறேன். இத நான் பாதியிலே விட்டுருக்கேன். 2 நிமிஷம் அப்படியே கம்ப்ளீட் பண்ணிடுறேன். ஓகேவா? நான் இப்ப பேச நிறுத்திட்டேன். அதை அப்படியே கம்ப்ளீட் பண்ணிடுறேங்க. ஒரு 2 நிமிஷம். பேசுங்க. 2 நிமிஷம் இந்த கான்செப்ட கம்ப்ளீட் பண்ணிடுறேன். அப்போ நம்ம வந்து ஜாதகத்துல தோஷங்கள் இருக்கு, தசாபுத்திகள் இருக்கு, நம்ம பாதகாதிபதி திசை இருக்கு, அதனால நமக்கு பாதகங்கள் விளையும், சனி திசை இருக்கு, சங்கடங்கள் விளையும் அப்படின்னு எதிர்பார்க்காம ஒரு அதிக பாதகாதிபதி திசையில நீங்க அதிக எதிர்பார்ப்பு இல்லாம இருக்கும் பொழுது நமக்கு பெரிய அளவுல வேணும்னு நினைக்காம கிடைக்கிறது போதும்னு நினைக்கும் போது அந்த பாதகாதிபதி திசை உங்களுக்கு ஒன்றும் செய்யாது. பாதக ஸ்தானத்தில் அமர்ந்த கிரகங்கள் திசையும் தசாபுத்திகளும் உங்களுக்கு ஒன்றும் செய்யாது. அதே போல சனி திசையும் உங்களுக்கு சொல்லியாச்சு. ராகுவும் அப்படிதான். ராகு வந்து பிரம்மாண்டம். நம்ம எதனோட சேருதோ அது வந்து பிரம்மாண்டமா கொடுக்கும் இல்லையா? அப்ப அந்த ராகு திசை ஆட்சி உச்சம் பெரும் காலங்கள், அதாவது அமர்ந்த பாபாதிபதியும் நட்சத்திராதிபதியும் ஆட்சி உச்சம் பெறும் பொழுது அங்க வந்து பாதிப்பில்ல பொருளாதார திசையில் முன்னேற்றம். அப்போ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போகும் பொழுது குடும்பத்திலையும் ஒரு நல்ல நிலையை உருவாக்கும். அப்போ வந்து நம்ம வந்து நம்மளே நம்ம தோஷங்களை
நிவர்த்தி செய்துக்கலாம். கோவிலுக்கு தான் போய் நிவர்த்தி செய்யணும். பெரிய பெரிய கோவில்களுக்கு தான் போய் நம்ம தோஷ பரிகாரம் செய்யணும் அப்படின்றது கிடையாது. நம்ம உறவு முறைகள் கிட்ட அந்யோன்யமா இருந்து அவங்களுக்கு செய்யக்கூடிய கடமைகளை சரிவர செய்து நம்மளுடைய எண்ண ஓட்டங்களையும் சரிவர அமைத்து கொண்டு நம்ம செயல்பாடுகளை சிறிது மாற்றிக் கொண்டாலே அந்த கெட்ட திசைகள் எல்லாம், அதாவது நமக்கு தீய பலன்களை தரக்கூடிய திசைன்னு நினைக்கக்கூடிய திசைகள் எல்லாம் நமக்கு நன்மையே அளிக்கும். அதனால நம்ம எண்ணங்களும் செயல்களும் நல்லதை நோக்கியே நடக்கட்டும். நம்ம உறவினர்களுக்கும் நண்பர்களுக்கும் நம்மளால முடிந்த உதவியை செய்வோம், கடமையை செய்வோம், முடிந்த அளவு மற்றவங்களை புண்படுத்தாம இருப்போம் அப்படின்னு என்னோட கருத்தை தெரிவித்து இந்த கான்செப்டை இதோட முடிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம். மேம் உங்க போன் நம்பர் சொல்லிருங்க எல்லாத்துக்கும். என்னோட போன் நம்பர் வந்து 9585962426. மகேஷ் மேட்டுப்பாளையம், அஸ்ட்ரோ, எம்ஏல அஸ்ட்ரோ. மேடம் சொல்லுங்க மேடம். ஒரு சந்தேகம் மேடம். சொல்லுங்க. பாவகாதிபதி அப்படின்னா என்ன மேடம்? புரியல. நன்றி உரை முடிச்சுட்டு பேசுறேன். பாவகாதிபதி பொறுமையா இருங்க. நன்றி உரை வழங்க ஐயா தண்டபாணி அவர்களை அழைக்கிறேன். மேடம் போன் நம்பர் சொல்லுங்க மேடம். 9585962426. ஓகேங்களா தண்டபாணி சார், நீங்க நன்றி உரை வரலாம். வணக்கம் அனைவருக்கும். அடியேன் தனம் தண்டவாணியின் வணக்கம். இன்று தேசிய மகளிர் ஜோதிட நட்சத்திர சுடமணி நிகழ்ச்சியில் இன்று 36வது நாள். அதாவது 36 கூட்டினால் 9. 9 என்பது செவ்வாய். இன்றைய யோகி செவ்வாய், சுகர்மம் நாம யோகம். மேலும் 36 என்பதில் 3ஐ எடுத்தால் குரு. குரு என்பது வியாழக்கிழமை, இன்று வியாழன். மேலும் 6 என்பது சுக்கிரனை குறிக்கும். எனவே பெண் ஜோதிடர் மகேஸ்வரி வந்துள்ளார். இன்று உத்திரம் நட்சத்திரம், சூரியன் நட்சத்திர, சூரியனின் குடும்பத்தில் இருப்பவர் தான் மகேஸ்வரி. மேலும் இன்று சதுர்த்தி, தை 22, கூட்டினால் 4. 4 என்பது ராகு. ராகு என்பது நாகரை குறிக்கும். சூரிய குடும்பம் என்பது ராஜன். எனவேதான் நாகராஜன் என்னும் பெயருடன் கூடிய அம்மா மகேஸ்வரி நாகராஜன் அவர்கள் இன்று ஜோதிட பலன்களை மிக தெளிவாக கூறினார். மேலும் இன்று வியாழன் என்பதால் அம்மா அவர்கள் மஞ்சள் நிறத்தில் உடையணிந்து வந்துள்ளார். வகுப்பை சிறப்பாக எடுத்த அம்மா மகேஸ்வரி நாகராஜன் அவர்களுக்கு கோடான கோடி நன்றி. மேலும் இதுவரை செவிசாய்த்து பொறுமையாக கேட்ட அனைவருக்கும் கூட்டமைப்பு சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறது. மேலும் இந்நிகழ்ச்சி கூட்டமைப்பை இந்த நிகழ்ச்சியை ஏற்படுத்தி கொடுத்த நம்ம கூட்டமைப்பு தலைவர் டாக்டர் கடகாம்பாள் மேடம் அவர்களுக்கும் மற்றும் நிகழ்ச்சி தொகுப்பாளர் அனைவருக்கும் கோடான கோடி நன்றி. அனைவருக்கும் இன்றைய நாள் இனிதாக அமையட்டும். வந்தே மாதரம். நன்றி, வணக்கம்.